அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பொதுவாக பண்டிகைகள் அப்படின்னாலே நல்லா சாப்பிடணும், அதுக்கு நல்ல விதமான உணவுகள் வந்து நம்ம சமைப்போம். அடுத்தது உடைகள், நல்ல விதமான புதுவிதமான உடைகள் வந்து அன்னைக்கு ஃபெஸ்டிவல் டேல நம்ம உடுத்திப்போம். அடுத்தது மூணாவதா கடவுளுக்கு என்னைக்குமே நன்றி சொல்ற மாதிரி சக மனிதர்களோடு அன்போடு இருக்கிறது. அதனால எல்லாருமே நம்ம எல்லா பண்டிகையிலுமே அழகா செலிப்ரேட் பண்ணலாம். கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாக வந்து குழந்தைகள் இருந்தாலே அந்த வீடு கோலாகலமா கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற்ற பண்டிகையாவே நம்ம ஏற்படுத்திக்கிறது தான். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் எங்கள் வீட்டில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் அடுப்பு மோடை கவுண்டர் டாப் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி அதில் ஒரு கோலம் போட்டுக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கணும். காஃபி குடித்தாதான் அந்த நாள் பொழுதே வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். எனக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் காலையில் காஃபியை போட்டுக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி வந்து சிம்பிளாக நம்ம டிஃபன் செஞ்சுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலுக்காக வெரைட்டிஸ் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் உப்புமாவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக செய்ய வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து அவல் உப்புமா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன். என்னடா அதை உப்புமாவான்னு யோசிக்கிறீங்களா? உப்புமானாலே எல்லாருமே தெரிச்சு தான் ஓடுவாங்க. ஆனாலும் இந்த உப்புமா வந்து அவல் உப்புமா அப்படின்னும் போது அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, நம்ம வேர்க்கடலை சேர்க்குறோம் இந்த உப்புமாவில். அடுத்தது லெமன் வந்து ட்ராப் கொஞ்சமாக நான் கடைசியாக பிழிஞ்சு இறக்குவேன். அப்போ அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும், அடுத்தது வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது மாதிரி ஃபெஸ்டிவல் டேல டக்குன்னு அவசரத்துக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படின்னும் போதெல்லாம் இது மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரொட்டீன் ஃபுல்லாக வந்து ஏதோ பலகாரங்கள் அடுத்தடுத்து ஆயில் ஐட்டங்கள் எல்லாம் நான் செய்ய போகிறேன். அப்போ அந்த ஐட்டங்கள் செய்யும்போது பொருட்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது வேலைகள் அதிகமாகும். அப்போ சிம்பிளாகவும் இருக்கும். வேலையை குறைச்சிக்கணும்னு பார்க்குறேன். நான் குறைச்சிக்கணுன்றதுக்காக தான் இந்த அவல் உப்புமாவை சூஸ் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் உண்டு. அவங்களுக்கு இன்றைக்கி லீவு கிடையாது. உங்கள் வீட்டில் லீவ் விட்டாங்களா குழந்தைங்களுக்கு? அதனால் ஃபஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டு பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன். நான் எப்போதுமே பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணுறதில்ல. சபீனா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சபீனா வச்சு நான் நல்லா பூஜை ஜாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி அதுக்கு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது மதியானம் லஞ்ச் வந்து இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது என்னோடய பெரிய பொண்ணுக்கு. அதனால் நான் 1 மணிக்குள்ளே எக்ஸாமுக்குள்ளே நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். சாப்பிட வைக்கணும். 1 மணிக்குள்ளே அவங்கள வந்து சாப்பிட வைக்கணும். ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணிவிடுவேன், சாப்பிட வைக்கணும். அதனால் சீக்கிரமாக சிம்பிளாகவும் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் மட்டும்தான் இன்றைக்கி நான் மெனு சூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் வச்சிட்டோம்னா நைட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து வேலைகள் செய்யும்போது ஈஸியாக தோசை வச்சு கூட சாம்பார் ஊற்றி கொடுத்துருவேன். அதுக்காக தான் மேக்ஸிமம் நான் சாம்பார் சூஸ் பண்ணிடுவேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே. இப்போ இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, லஞ்ச் வேலையெல்லாமும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சமையல் வேலைகளையும் முடிச்சுட்டேன். அடுத்தது இப்போ பலகாரங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்ன பலகாரம் செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பச்சரிசி மாவு, பதப்படுத்தின பச்சரிசி மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த மாவில் என்னென்ன பலகாரங்கள் செய்கிறேன்னா, முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடையை ரெடி பண்ணிக்கிறேன். அதிலே நான் அதிரசத்துக்கும் மாவு கிளறி வச்சுருந்தேன். அதே மாவுலேயே நான் ஈரமாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே ஈரமாவுலேயே நான் அதிரசத்துக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். தட்டை அதே பதப்படுத்தின மாவுன்றனால அந்த மாவை வச்சு நான் பலகாரங்கள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. வேறு பொருட்கள் நம்ம யோசிக்கும் போது வேலைகள் வந்து அதிகமாகும். இந்த ஒரு மாவை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டால் அன்றைக்கி எல்லாமே ஈக்குவலாக அமைஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் இப்போ 2 அடுப்புலையும் நான் 2 எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரே நாளில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு சாமிக்கு வந்து ரெடி பண்ணணும். அப்படின்னா இது மாதிரி நம்ம 2 அடுப்புலையும் பொருளை வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம். பொதுவாக வந்து இந்த சீடை செய்யணும் அப்படின்னாலே யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா தான் இருக்கும் பலகாரங்கள் செய்யும்போது. ஆனால் என்ன ஆகிடும்னா சில நேரத்தில் இதுவே சொதப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா குலோப்ஜாமுக்கு சீடை உருட்டுற மாதிரி உருட்டிடுவாங்க, சீடைக்கு குலோப்ஜாம் உருட்டுற மாதிரி உருட்டிடுவாங்க.
என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், சீடைக்கு வந்து நமக்கு நல்ல முழுமுழுப்பே இருக்கக்கூடாது. அங்கங்கே வீரல்களும் ஓட்டைகளும் இருந்தால் தான் நமக்கு சீடை வெடிக்காமல் இருக்கும். உருட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா குலோப்ஜாமுன் உருட்டுற மாதிரி உருட்டிடுறாங்க. இதுவே நமக்கு வெடிப்பு வந்துடும். எனக்கெலாம் நிறைய தடவை சீடை வெடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெடித்து நிறைய அனுபவப்பட்டு நிறைய தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் நான் சீடை சுடவே கற்றுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு அனுபவங்கள். வெடிக்கும், பயப்படுவேன், ஐயோ இனிமேல் சீடை பக்கமே போகக்கூடாதுன்னு. ஆனாலும் சீடை வெடிக்கும் போது சீடை பக்கம் போகக்கூடாதுன்னு யோசிப்பேன். அப்புறமா என்ன செய்வேன், இல்லை அந்த ரெசிபி எப்படி நமக்கு வராமல் இருக்கும், அதை எப்படியாவது கற்றுக்கணுன்னு அந்த ரெசிபி மேலே உள்ள கோபத்துலேயும் ஆர்வத்துலேயும் அதை விடா பிடிவாதமாக அந்த கற்றுக்கிட்டே தான் தீர்ந்தேன். இப்போ இன்றைக்கும் அந்த சீடை வந்து எனக்கு ரொம்ப பக்குவமாக சூப்பராக வருது. சமையல் அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக அதை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்க அந்த சாப்பிட்ற விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாப்பிட்ணும், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமும் அதிகமாகும். கிறிஸ்மஸ் அப்படின்னா கேக் சாப்பிட்றோம், ரம்ஜான் அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றோம், தீபாவளி அப்படின்னா பலகாரங்கள் சாப்பிட்றோம். பொதுவாக வந்து ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். ஃபெஸ்டிவல் டேயில் நல்ல நல்ல விதவிதமான பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்தது புது துணி புத்தாடை செஞ்சு புத்தாடை உடுத்திக்கலாம். அடுத்தது இந்த புத்தாடை கிடைக்கும் போதும் நல்ல உணவு கிடைக்கும் போதும் கடவுளை நினச்சி எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிப்போம். அப்போ எல்லா பண்டிகையுமே நம்ம வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற கன்ஃபியூஸில் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம வீட்டில் எப்போதும் சந்தோஷம் இருக்கணும். அப்போ ஜாலியாக நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவலில் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகள் இருக்கிற வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நாங்கள் ஏற்கனவே குடியிருந்த வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்னோடய குழந்தைங்களோட ஃப்ரெண்டுங்க எல்லோரும் அன்றைக்கி சாயங்காலம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் வேறு வீட்டுக்கு வந்துட்டோம், வேறு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டோம். அது இல்லாமல் இப்போ கொரோனா பிரச்சனையினால் யாரையுமே கூப்பிடவும் முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு. இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களோட மட்டும்தான் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற பலகாரங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். முழு அளவுகளோட விளக்கங்களோட ஃபுல்லாக நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பலகாரங்கள் எல்லாமே நான் செஞ்சுட்டேன். எல்லாமே 1 கப்பு குறைஞ்ச மெஷர்மெண்ட்டில் தான் செஞ்சுருக்கேன். அதிகமாக ஒரே நாளில் என்னால் செய்ய முடியாது, யாராலையுமே முடியாது. அதனால் தட்டை, சீடை, உப்பு சீடை மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அதிர்சம், லட்டு, இது எல்லாமே பூஜைக்காக. இது தவிர்த்து வெண்ணெய் வைப்பேன், பால் வைப்பேன், அவல் வந்து வெல்லம் போட்டு கிளறி வைப்பேன். இதெல்லாம் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். இப்போதைக்கு பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். பூஜைக்கு ஜாமான்லாம் விளக்கெலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு சாமி படம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் பூ தான் வாங்கலை, வாங்கி நான் இனிமேல் தான் பூஜைக்கு வைக்கணும். ஈவினிங் தானே அப்படின்றதுனால இனிமேல் தான் நான் பூ வச்சு ரெடி பண்ணணும். என்னோடய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் வந்து 4:30 வரைக்கும் உண்டு. அதனால் பூஜை வந்து நான் ஈவினிங் தான் பண்ண போகிறேன். இப்போ இது வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள். என்னடது இதை சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் பிறந்தாங்க. அதனால் அதை சேர்த்து எப்போதுமே வருஷம் சிறு வயதுலேருந்தே இந்த ஃபெஸ்டிவலை வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்களோட பேரும் வந்து கிருஷ்ணகுமாரி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோ ரொட்டீன் நான் இதில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அடுத்தடுத்த ரொட்டீன் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.